பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை நேசிக்கிற இயேசு கிறிஸ்து தாமே அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் வேத தியானத்திற்காக, வாழ்வின் மன்னாவிற்காக எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நான் கேட்கிற வசனத்தை விசுவாசத்தோடு கேட்கிறவங்களுக்கு தான் பாக்கியவான். விசுவாசம் இல்லாமல் கேட்கிறது அது பிரயோஜனம் அல்ல. ஆமென், அல்லேலூயா. நாம் கேட்கிறது சுவிசேஷத்தை, அது விசுவாசத்தோடு கேட்கணும். அவர்களுக்கு சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த கானான் தேசத்தை உனக்கு தருவேன், உன் சந்ததிக்கு தருவேன் என்று சொன்னதை மோசே அவர்களுக்கு சொல்லுகிறான், சுவிசேஷமாக சொல்லுகிறான். அதை விசுவாசியாதவர்கள், வேவு வாக்க போனவர்கள் 10 பேர்ல 12 பேர்ல 10 பேர் தவறான கருத்துக்களை, அவிசுவாசமான வார்த்தைகளை சொன்னார்கள். 2 பேர் விசுவாசமான வார்த்தைகளை சொன்னார்கள். அவர்கள் கேட்ட சுவிசேஷத்தை அவர்கள் விசுவாசித்தார்கள். மற்ற 10 பேரும் அந்த கேட்ட வசனத்தை விசுவாசியாதபடினால் அது அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போனது. அதனால் அந்த சந்ததி வனாந்தரத்தில் அவர்கள் மரித்து போனார்கள். கானான் தேசத்துக்குள்ளே விசுவாசித்த அந்த 2 பேர் மட்டுமே கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள். காலேபு, யோசுவாவும் 2 பேரும் அடுத்த ஜெனரேஷன் தான் அந்த கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தது. இன்றைக்கு இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய வீட்டை வைத்திருக்கிறார், பரலோக ராஜ்யத்தை நமக்கென்று வைத்திருக்கிறார். அந்த சுவிசேஷத்தை யார் கேட்டு விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய அடக்கத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை, அவருடைய வருகையை, அவருடைய பிறப்பை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அந்த சத்திய வசனத்தை, அந்த சுவிசேஷத்தை யார் கேட்டு விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் கேட்டனா அதுக்கு பிரயோஜனம் அல்ல. கேட்பதினாலே விசுவாசம். விசுவாசத்தோடு கேட்கிறவங்களுக்கு தான் நித்திய ஜீவன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களுக்காக எனக்காக தேவன் பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபித்து கொண்டிருக்கிறார். ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த நித்திய வீட்டுக்குள்ளே நீங்களும் நானும் பிரவேசிக்கணும் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விசுவாசத்தோடு கேட்கிறவங்க தான் அந்த ராஜ்யத்துக்குள்ளே நீங்களும் நானும் பிரவேசிக்கக்கூடிய இளைப்பாறுதல் அடைய முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.